ஸோ நம்ம பைக்கில் என்னென்ன பார்த்திங்க அப்படின்னா உடஞ்சிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து இந்த பைக்கோடைய நம்ம ஹெட்லைட் டூமு இது வந்து நாசி ஆகிடுச்சு. இது ஆகவே ஆகாது, இது மாற்றியே தான் ஆகணும், இது செட்டாக தான் வரும்னு வேறு சொல்லிட்டாங்க. செட்டாக வரும்னா நம்ம போய் என்ன பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த போர்க்கு, இது போய் இப்படி அடித்த வேகத்தில் இந்த போர்க்கு வந்து பெண்ட் ஆகிற அளவுக்கு அடிச்சிருக்கிறோம். ஸோ மெக்கானிக் என்னென்னா என்னடா ஆக்சிடெண்ட் இப்படியாடா இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு சொன்னார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு அடியெல்லாம் கிடையாது, இருந்தாலும் இது இப்படி ஆயிடுச்சு. இது எப்படி வந்துச்சுன்னே தெரில. அண்ட் இந்த பம்பர் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இது கொஞ்சமாக வளைஞ்சிருக்குது. இது கூட ஒரு கட்டை எடுத்து அடித்தோம் அப்படின்னா நேராக இருக்கும் அப்படின்னாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சைலன்சருக்கு மேலே வர அந்த தகுடு, இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அப்படியே மேலே தூக்கிடுச்சு. அண்டு வந்து இது டேமேஜ் ஆகிடுச்சு. இது மாற்றியே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மெக்கானிக்கான சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இண்டிகேட்ரு, இது வந்து ஒன்று டேமேஜ் ஆகிடுச்சு. அண்டு வந்து எதுவுமே இப்போ ப்ராப்பராக வேலை செய்ய மாட்டேங்குது. அதாவது இந்த இண்டிகேட்டர் எதுவுமே இப்போ உழுவில் இந்த இண்டிகேட்டர் எதுவுமே வந்து சரியாக எரியலை. இப்போ முன்ன மாதிரி இந்த இண்டிகேட்டர் எதுவுமே வந்து சரியாக எரியலை, பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த பக்கம் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகலை. அண்டு இந்த ஆண்டையும் ஏதோ ஒரு டைம் ஒர்க் ஆகுது, ஏதோ ஒரு டைம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி பண்ணுது. இந்த ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. ரொம்ப அழுத்தி போட்டால் தான் ஒர்க் ஆகுது. ஸோ இதெல்லாம் சர்வீஸ் பண்ணணும்.